ரொம்ப டயர்டாயிட்டீங்களா வர்ஷிப் பண்ணி? ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு வார்த்தைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக, ஏனென்று அவர் வார்த்தையில் தான் வல்லமை உண்டு. ஆமென். அவர் வார்த்தையில் தான் நம்மளுக்கு பிழைப்பு உண்டு. ஆமென். அவர் வார்த்தையில் தான் நம்மளுக்கு ஜீவன் உண்டு. ஆமென். கண்களை மூடி சிரசுகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, இந்த அடிமையை தாழ்த்தி கர்த்தர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் உம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தாவே, நீர் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை கர்த்தர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் செவிகள் கொடுத்து கேட்டு கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரத்தில் இந்த வேலையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபக்கேள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் நான் பல காரியங்களை ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் நான் சில காரியங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன், பல காரியங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக என்றெல்லாம் யாரெல்லாம் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் பல காரியங்களை ஜெபித்து கொண்டே இருக்கிறேன்னு இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறது என்னவென்றால், உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? அவர் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. My thoughts are not your thoughts. Let us read. வாசிக்க கேட்போம். ஏசாயா 55:8. ஆமென், ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கால வேளையில் தேவனாகிய கர்த்தர், நீங்க விசுவாசிக்கிறவங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறது என்னவென்றால், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யார்? நீங்க நம்புகிற, நீங்க விசுவாசிக்கிற, நீங்க தேடுகிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனமாய் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறார்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. அதாவது, நீ என்ன நினைக்கிறாயோ அது என் நினைவல்ல, நீ எந்த பாதையில் போகிறாயோ அது என் வழியும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்போ என்ன செய்யணும்னா, இங்கே ஒரு பாஸ் வைக்கணும் நம்ம பிரெயினில். என்ன? இங்கே ஒரு பாஸ் வைக்கணும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நிறைய வேலையில் நிறைய காரியங்களை நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனால் கர்த்தர் செய்யலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று சொல்லி. தேவனுடைய நினைவு என்ன? அப்போ அவருடைய வழி என்ன என்று நாம் அறியணும். அதாவது எப்படிப்பட்டது அவரோட நினைவு, அவரோட வழி நம்ம தெரிந்து கொள்ளணும் தான் இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. ஏசாயா 55:6-7. முதலாவது 6 மாத்திரம் வாசிப்போம். ஆமென். நாம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணுமா? அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி நம்ம கூப்பிடணுமா? அப்போ நாம் அப்படி செய்யும் பொழுது 2 கொரிந்தியர் 6:2 பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு அவருடைய அனுக்கிரக காலத்தில் செவி கொடுத்து, எப்போதுமே செவி கொடுக்க மாட்டாரு, அவருடைய அனுக்கிரக காலத்தில் நம்மளுக்கு செவி கொடுத்து மற்றும் இரட்சணிய நாளில் நம்மளுக்கு உதவி நிச்சயமாய் செய்வாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அனுக்கிரக காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரட்சணிய நாளில் நம்மளுக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். இதுதான் அவருடைய நினைவு, இதுதான் அவருடைய வழி. ஹல்லேலூயா. அவருடைய நினைவும் வழியும் என்னவென்றால், அனுக்கிரக காலத்துல உனக்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இரட்சணிய நாளில் உனக்கு நான் உதவி செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன பிரியமானவர்களே, நம்ம நிறைய திட்டங்களை நம்ம வாழ்க்கையில் போட்டுக்கொண்டு தான் நம்ம போகிறோம் இல்லையா? we have so many plans in our life. ஒவ்வொரு காரியத்தை நம்ம திட்டமிட்டு தான் நம்ம செயல்படுவோம். அதெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷமாக போய்கொண்டு இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப்பில். ஆனால் திடீர்னு ஒரு புயல் அடிக்குது, பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கிறோம். அப்போ முதல்ல நம்ம கேள்வி கேட்கறது என்னன்னா, ஏன் ஆண்டவரே எனக்கு இதை அனுமதிச்சிங்க?
ஏன் ஆண்டவரே இந்த சிச்சுவேஷன்ஸ்குள்ளாக என்னை கடந்து போக செய்கிறீங்க? ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்க? இப்படியா நம்ம பல கேள்விகள் கேட்கறது உண்டு பிரியமானவர்களே. அது நம்மளுக்கு அதிகமான வேதனையை, துக்கத்தை, நெருக்கத்தை, கஷ்டத்தை எல்லாம் கொடுக்கலாம். அதனால இன்னைக்கு சொல்லுகிறேன், எப்படியாப்பட்ட கடினமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, ஏமாற்றமான சூழ்நிலைக்குள்ளாக நீங்க கடந்து போனாலும் சரி, இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், அவரை கண்டடையத்தக்க சமயத்துல நீங்க அவரை தேடும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அவர் இறங்குவார். உங்களுக்கு அவர் நிச்சயமா இறங்குவார். அல்லேலூயா. ஹோப்லெஸ் சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம். இந்த வார்த்தை, இந்த ஆதியாகமம் இந்த ஏசாயா 55:6 என் வாழ்க்கையில கிரியை செய்தது பிரியமானவர்களே. என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கும் பொழுதே பிரச்சனையோட, பல சோதனைகளோட, பல போராட்டங்களோட, பல வேதனையோட தான் என்னோட திருமண வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன். இட் வாஸ் a hopeless situation. சூழ்நிலையே இல்லை எப்படின்னா நல்லா வாழ்வதற்கும். அதாவது நம்ம எப்போதுமே நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், அதாவது நம்மளுக்கு ஒரு கனவு இருக்கும், நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்போடு தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரவேசித்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம போய் கொண்டு இருக்கோம். அப்படிதான் நானும் நிறைய எதிர்பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாளில் இந்த வார்த்தையை பார்க்கும்பொழுது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று சொல்கிற மாதிரி, என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று அவர் சொல்கிற மாதிரி, நிறைய ஆரம்பிக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸோடு தான் நான் ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. ஆனால் அவரை தேட வேண்டிய நேரங்களில், கண்டடைய சமயத்தில் நான் அவரை தேடினேன். நான் ஒன்று சொல்கிறேன், நிறைய பேர் நம்மளோட சூழ்நிலை பார்க்கும்பொழுது, வாழ்க்கையில் நம்ம நல்லா சுச்சுவேஷன்ஸில் போய் கொண்டு இருக்கும் போது ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப சந்தோஷமாக கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு சில தோல்விகள், ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், பாடுகள், வேதனை, துக்கங்களுக்குள்ளாக கடந்து போகும்பொழுது சுத்தமாக ஆண்டவரை தேடுறதையே நிறுத்திடுவோம். அப்போ அந்த டிப்ரெஷன் ஆகப்பட்டது நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்தி நம்மளை பிசாசானவன் அழுத்துவான். ஹல்லேலூயா. ஆனா அந்த மாதிரி நேரத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேட வேண்டிய நேரத்துல நீ தேடு, என்னை தேட வேண்டிய நேரத்துல தேடு. அந்த கண்டடையத்தக்க சமயம் சொல்றாங்க தெரியுமா, அந்த சமயம், அந்த சூழ்நிலை தான் நம்ம கடந்து போகிற அந்த பாரமான சூழ்நிலை தான். அதிகமா ஆண்டவரை தேடு, நிச்சயமாய் உனக்கு மனம் இறங்குவார். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் ரொம்ப அழகா பாடினார், யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். எனக்கு எல்லாமே கைவிட்டு போனது போல இருந்தது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். நம்ம அவரை தேடும் பொழுது, நம்ம அவரை கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் நம்மளுக்கு மனம் இறங்குவார். அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். நான் ஒன்று சொல்லுகிறேன், நம்ம நினைவின்படி அவர் காரியங்களை செய்வதில்லை, ஆனால் அவர் சித்தத்தின்படி, அவர் நினைவின்படி நன்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன், நம்ம ஒரு ரூட்ல போவோம், ஆனா அவர் நம்மளை வேற ஒரு பாதையில கொண்டு போவார். அதை நீங்க நிறைய தடவை உணர்ந்திருக்கீங்களா? நம்ம ஒரு வழியில போய் கொண்டிருப்போம், ஆனா அவர் வேற ஒரு பாதையை காமிச்சு கொண்டு போவார். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், அந்த பாதை தான் பர்ஃபெக்டா, கரெக்டா இருக்கும் பிரியமானவர்களே. ஆமென். நிறைய வேளையில என் வாழ்க்கையில அதை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் ஒரு பாதையில போகணும்னு நினைப்பேன், ஆனால் அவர் கொண்டு போகிற பாதை பர்ஃபெக்டாய், கரெக்டாய் இருக்கும். நிறைய வேளையில நிறைய காரியங்களை யோசித்திருக்கேன், ஆனா எதுவுமே எப்படி சொல்றதுன்னா, உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கர்த்தர் பெஸ்டா நடத்திருக்கிறார். அவர் எப்படி நடத்துகிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாதை பெஸ்டா இருக்கும், பெஸ்டா இருக்கும் பிரியமானவர்களே. அப்போ என்ன செய்யணும்னா, இன்றைக்கு கேளுங்க, உங்களோட நினைவு என்ன ஆண்டவரே என் வாழ்க்கை குறிச்சு, உங்களோட திட்டம் என்ன ஆண்டவரே என் வாழ்க்கை குறிச்சு, உங்களோட வழி என்ன என் வாழ்க்கை குறிச்சு என்று இன்னைக்கு நீங்க கேளுங்க பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற நினைவாகப்பட்டது உயர்ந்ததா இருக்கிறதா. ஹல்லேலூயா. தாழ்மையா இல்ல, சிறியதா இல்ல, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற நினைவு உயர்ந்ததா இருக்கிறது. வாசிக்க கேட்போம் ஏசாயா 55:9. எஸ். ஆமென், 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 ஆமென்,
ஆமென். கர்த்தர் இங்க தெளிவா உங்களுக்கு இன்று சொல்லுகிறார் என்னன்னா, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானம் எந்த ஹைட்டுக்கு இருக்கிறது? கேன் வி இமேஜின் பண்ணவே முடியாது அதோட உயரத்தையும் அதோட ஆழத்தையும். அந்த மாதிரி பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளையும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்குது. கரத்தை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மேல அவர் வச்சிருக்கிற நினைவு, இவ்வளவுதான் கை தட்ட முடியுமா? ஹல்லேலூயா. அவர் உங்க மேல வச்சிருக்கிற நினைவும் வழியும் உயர்ந்ததா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. Do you believe it today? இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? உங்க மேல அவர் வச்சிருக்கிற நினைவு, அவர் உங்களுக்கு காட்டி வச்சிருக்கிற பாதை எல்லாம் உயர்ந்ததா இருக்கிறது. அது கீழே இருக்கிறதுக்கு இல்ல, அது சிறியதா இல்ல. நம்ம கூட சிறியதா இருப்போம், சிறியதா பிளான் பண்ணுவோம். ஆனா அவர் உயர்ந்த நினைவை வச்சிருக்கிறாரு. உன்னை உயர்த்தி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ நினைக்கிறத காட்டிலும் உனக்கு அதிகமா செய்யணும்னு என்று ஆண்டவர் நினைக்கிறார். மற்றவங்க பார்க்க உன்னை மேன்மையா வைக்கணும்னு நினைக்கிறாரு. மற்றவங்க பார்க்க உன்னை ஆசீர்வாதமா வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஒன்று, இன்றைக்கு அவரோட நினைவை நீங்க புரிந்து கொள்ளுகிறவர்களா இருங்க பிரியமானவர்களே. எப்பொழுது தேவனுடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் உயர்ந்ததா நம்மளுக்கு இருக்கிறது என்று பார்ப்போமானால், ஏசாயா 55:7 வாசிக்க கேட்போம். ஆமென். இந்த உயர்ந்த நினைவு, அவரோட உயர்ந்த நினைவை நீங்க அடையணும்னா இங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, இன்றைக்கு உன் செவியை கவனமாய் தேவனுடைய சத்தத்திற்கு நீங்க கொடுங்க. இன்றைக்கு அவர் சொல்லுகிறது என்னன்னா, துர்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தர் இடத்தில் திரும்பணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். தம்முடைய தேவனிடத்திற்கு திரும்பப்படவன், அவர் மனதிற்கு தயை பெருந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் தயவு பொருந்தியவராய் நம்மளுக்கு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர் தயவு செய்கிறவராய் இருக்கிறார். எப்போ தெரியுமா? நம்மளுடைய பொல்லாத வழிகளை விட்டு விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துர்மார்க்கம் என்றால் என்ன? அக்கிரமம் என்றால் எங்க? இந்த ரெண்டு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். துர்மார்க்கன் தன் வழியை விட்டு அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விடணும் என்று சொல்லுகிறார். துர்மார்க்கம், அக்கிரமம் என்றால் என்னவென்றால் தேவனுடைய இருதயத்திற்கு புறம்பா நம்ம செய்வதும் நடக்குவதும் தான். அல்லேலூயா. யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுகிறீங்க? தேவனுடைய இருதயத்துக்கு புறம்பா நம்ம நடக்கவும் கூடாது, ஒரு காரியத்தை செய்யவும் கூடாது. அப்போதான் அவரோட நம்ம மேல வச்சிருக்க நினைவு உயர்ந்ததா இருக்கிறது. நம்மளை உயரமான இடத்துல அவர் கொண்டு போய் வைப்பாரு. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில ஒரு சைட்ல ஆண்டவருக்காக உத்தமமா இருக்கிற மாதிரி, உத்தமமா காரியங்கள் செய்கிற மாதிரி, எல்லாம் தேவனுக்கென்று ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நம்ம செய்து கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. மறுபக்கம் எப்படின்னா துர்மார்க்கமாய் வாழ்வோம். எப்படின்னா டபுள் பர்சனாலிட்டி இருக்கும் சில பேருக்கு. ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் a சிங்கிள் பர்சனாலிட்டி. ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு உலகத்திற்கு சாட்சியாய் வாழுங்கள் ஆண்டவர் சொன்னாரே தவிர உலகத்திற்கு வேஷமாய் வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லல. ஹல்லேலூயா. இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கங்க. ரொம்ப பேர் எப்படின்னா உலகத்திற்கு சாட்சியாய் வாழ்வதை விட உலகத்திற்கு வேஷமாய் வாழ்வது தான் அதிகமாய் காணப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு அதுதான் அந்த துர்மார்க்கமான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இன்றைக்கு சொல்லுகிறேன், உலகத்திற்கும் தேவனுக்கும் சாட்சியாய் வாழுங்க, சாட்சியாய் வாழுங்க. இதை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கற்பித்து கொடுக்க விரும்புகிறார். ரொம்ப பேர் எப்படின்னா அதான் சொல்றேன், டபுள் பர்சனாலிட்டி. உள்ளுக்கு ஒன்று இருக்கும், தனிமையில் ஒன்று இருக்கும், ரகசியமான வாழ்க்கையில் ஒன்று இருக்கும். வெளியே மற்றவங்க முன்பாக நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப பரிசுத்தவாட்டி, ஒன்றுமே பேச மாட்டேன், அசிங்கமாகவே பேச மாட்டேன், ரொம்ப ஒழுக்கமாக நடந்துக்குவேன். இதெல்லாம் இருக்கும். எப்படின்னா வெளிங்கரமாய். ஆண்டவர் சொல்றார், உள்ளத்துக்கு சாட்சியாயிருன்னு சொன்னாரே தவிர வேஷக்காரராய் வேஷக்காரியாயிரு அதை என்று கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We should be justified, we should be testified only by God. Hallelujah. ஆண்டவர் மட்டும் தான் நம்மள சாட்சி சொல்லணும். ஆண்டவருக்கு சாட்சி சொல்ற மாதிரி
தேவன் நம்மளுக்கு சாட்சி சொல்ற மாதிரி தேவனுக்கு சாட்சியாய் நம்ம வாழும் பொழுதுதான் அவரோட நினைவுகள் நம்ம மேல உயர்ந்ததா இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சில காரியங்களை நீங்க மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. லீவ் யோர் டபுள் பர்சனாலிட்டி டுடே. ஆமென். ஹல்லேலூயா. ரெட்ட வேஷம் போடவே கூடாது பிரியமானவர்களே. கர்த்தருக்கு அது பிரியமா இருக்கிறது இல்ல. ஆண்டவர் பார்க்கிறார் என்ற பயம் எப்போதுமே நம்ம இருதயத்துல காணப்பட வேண்டும். அந்த துர்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தர் இடத்துல திரும்பும் பொழுது, ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது, ஆண்டவர் பட்சமாய் திரும்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி உதவி செய்கிறவரா இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க தான் மாறணும். ஹல்லேலூயா. So long your thoughts and ways may be different. இவ்வளவு நாள் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இன்னைக்கு காலையில உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறாரு. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழி உன் வழியும் அல்ல. நீ என் வழிக்கும் என் நினைவுக்கும் நீ திரும்பும் பொழுது, நீ என் வழி பட்சமாய் என் பட்சமாய் வரும் பொழுது உன்னை நான் எட்டாத உயரத்துல வைத்து ஆசீர்வதிப்பேன். உன் தேவைகளை மகிமையாய் சந்திப்பேன். உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். உன் பட்சமாய் நான் இருக்கிறேன் என்று இந்த காலவெல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் மேல் அவருடைய நினைவு உயர்ந்ததாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்ததை தான் சொல்லுகிறார். ஏசாயா 55:8-9 நம்ம வாசிப்போமானால், அதாவது அவர் நினைவு நம்ம மேல வைத்திருக்கிறது வித்தியாசமானது. நம்ம கூட சில வேளையில நம்ம நினைப்போம், என்னன்னா இப்படி வாழ்ந்தா போதும், நம்ம இவ்வளோ வாழ்ந்தா போதும், இந்த செட்டில்டு லைஃபா இருந்தா போதும், இது போதும் அப்படி நீ சாய்ஸ் வச்சிருக்கலாம். நீங்க சாய்ஸ் வச்சிருக்கலாம், இது போதும் என் வாழ்க்கையில சாய்ஸ் வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோட சாய்ஸ் சிறியதா இருக்கலாம், ஆனா என்னோட சாய்ஸ் பெரியதா இருக்கிறது. என்னோட சாய்ஸ் உயர்ந்ததா இருக்கிறது. நீ அதை புரிஞ்சுக்கொள் இன்றைக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நினைவுகள் பெரிதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு சில கதாபாத்திரத்தை மாத்திரம் நம்ம வேதத்துல இருந்து பார்த்து நம்மளோட தெய்வ செய்தியை முடிப்போம். முதலாவது ரூத்தை பத்தி நம்ம பார்ப்போமானால், அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. மோவாப் என்றாலே வேதத்துல உபாகமம் 23:3 விதமாய் சொல்லுகிறது, மோவாபியர் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்படின்னா கர்த்தருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் தேவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சொந்த தெய்வமாக கொண்டு ஆராதிக்கிறத விட்டுட்டு கேமோஷ் என்ற ஒரு விக்கிரத்தை உருவாக்கி அதை ஆராதித்து கொண்டு பாலியல் ஒழுக்கீடு, அதாவது பாலியல் ஒழுங்கீடு உள்ள ஜனங்களாய் இருந்தார்கள். கலப்பு திருமணம், தேவனுக்கு விரோதமாய் அருவருப்பான காரியங்கள் செய்வது, பாவங்களை அதிகமாய் பெருக செய்கிற ஒரு தேசமாய் அது மோவாப் காணப்பட்டது. அதுல இருந்துதான் நகோமி என்றவர்கள் 2 பெண்களை அவர்களோட மகனுக்கு மருமகளாய் கொண்டு வராங்க. கடைசியில பார்க்கனா இளம் வயசுலயே அவங்க 2 பையனுங்களும் செத்து போயிடுறாங்க. அப்ப 2 மருமகளும் விதவைகளா இருக்கிற நேரத்துல மோவாப் தேசத்துல இருந்து அவங்க புறப்பட போகும்போது அந்த 2 மருமகளுக்கும் சொல்றாங்க, நீங்க உங்க அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடுங்க. இதுக்கு மேல்ட்டு எனக்கு ஒரு பையன் பிறந்து இதுக்கு மேல்ட்டு நான் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையை பார்த்து கொண்டு தயவு செய்து நீங்க போயிடுங்கன்னு சொல்றாங்க. ஓர்பால் இதுதான் சமயம், இதுக்கு தான் காத்து நிறந்த மாதிரி அவங்க மாமியாரை முத்தம் செய்துட்டு அவ கடந்து போயிடுவான் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு. ஆனால் இந்த ரூத் என்ற ஒரு ஸ்திரீ என்ன செய்தாள் என்றால், உன் ஜனம் என்ன போக சொல்லாதீங்க, உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ரூத் 1:14 அவள் இடைவிடாமல் தேவனை பற்றி கொண்டவளாய், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று இடைவிடாமல் பற்றி கொண்டாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பற்றி கொண்டவள் மாத்திரம் இல்ல, அவங்க மாமியாரோடைய அவ திருப்பி வருகிறாள். அல்லேலூயா. அவளோட வாழ்க்கை எப்படியாப்பட்டது தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. அவ வாழ்க்கையில சின்ன வயது, ரொம்ப சின்ன வயது தான், அதாவது இளம் வயது விதவை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவ நினைச்சா அவ வேர்ல்ட்லி பிளஷர்ஸ்ல திருப்பி போயிட்டு இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை அவ விடாமல் பற்றி கொண்டதுனால
மறுபடியும் அந்த பாவப்பட்ட மோவாபுக்கு அவ சிந்தனை திரும்பி போகாதபடினால தேவனே உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவரை நம்பி சாக்ரிஃபைஸா தியாகமாய் புறப்பட்டு கர்த்தர் பின்னாடி வந்தா. ஹல்லேலூயா. 2 காரியம் செய்தா. என்னன்னா, மோவாபை விட்டா, பாவமான காரியங்களை மறுபடியும் செய்வதில்லை என்று அதை விட்டு கர்த்தரே தேவன் என்று விடாமல் பற்றி கொண்டு கர்த்தருடைய பின்னாடி வந்தபடினால் சாதாரணமா வைத்து பிழைப்புக்காக மறுபடியும் பெத்லெஹேமுக்கு திரும்பி வந்து அவ பிழைப்புக்காக கீழே விழுகிற அந்த கதிர்களை அவ பொறுக்குவதற்காக அதை பொறுக்கி அதை கொண்டு வந்து அதனால போஜனம் பண்ணி நம்ம பிழைத்து கொள்ளலாம் நினைச்சவள எந்த வயல்வேலைக்கு அவ ஒரு வேலைக்காரியாய் தானியங்களை பொறுக்கிறவளாய் அவ போனாலோ அதே வயல் வேலைக்கு அவளை சொந்தக்காரியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி என்றால் பொறுக்கிறவளாய் போனால், கை ஏந்திரவளாய் போனால், ஹல்லேலூயா, கை ஏந்தி தான் ஒருத்தர்கிட்ட நிற்க வேண்டிய சூழ்நிலை அவளுக்கு. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரை பின்பற்றி விடாமல் விசுவாசித்து தன்னுடைய எல்லா ட்ரெடிஷனான பழக்கத்தையும் பாவத்தையும் விட்டு அவள் வந்தபடினால் கர்த்தர் அவளை மேன்மைப்படுத்தி அவள் மேல வைத்த நினைவு பெரிதா இருந்து அவளை உயர்த்தி எந்த இடத்துல வேலைக்காரியாய் போனாலோ அதே வயல்வெளிக்கு அவளை சொந்தக்காரியாய் ஆக்கினார். ஹல்லேலூயா. போவாஸ் அவளை திருமணம் செய்யும்படியாய் செய்து கர்த்தர் அவள் மேலே வைத்த நினைவு பெரிதா இருந்தது, பெரிதா இருந்தது. ஹல்லேலூயா. சாதாரணமான நினைவில் அவ சாதாரணமா நினைச்சா. இன்னைக்கு சொல்றேன், டோன்ட் திங்க் யுவர் லைஃப் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அது பிடிக்கல. உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறார், உன்னை உயர்த்தி வைக்கணும்னு ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரோட நினைவு என்ன என்று நீ தெரிந்து கொள், அவரோட வழி என்னன்னு தெரிந்து கொள். அவரோட நினைவு என்னென்று அன்னைக்கு அவளுக்கு தெரியல. ஆனா தேவனை நம்பினுதான், வெறும் நம்பி வந்தவள கர்த்தர் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அவள் மேல வைத்த நினைவு பெரிதாய் உயர்ந்ததாய் இருந்தது. ஹல்லேலூயா. வாங்கினவ கொடுக்கிறவளாய் மாறினாள், வாங்கினவள் கேட்கிறவள் கொடுக்கிறவளாய் மாறினாள். கர்த்தர் எவ்வளவு பெரியவர். உங்களை கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார், உங்களை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்று, லீவ் எவ்ரிதிங். உங்க பழையவள் எல்லாம் கடந்து போகட்டும், பழைய சிந்தனை கடந்து போகட்டும், பழைய பாவங்கள் பழக்க வழக்கங்கள் கடந்து போகட்டும், பல காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் கடந்து போகட்டும். இதெல்லாவற்றையும் நீங்க வாழ்க்கையில செட்ரேட் பண்ணி ஒதுக்க கர்த்தர் கிருபையாய் அவரை பற்றி கொண்டிருக்கிற உங்களை அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். அவர் பெரிய தேவன், அவர் சாதாரணமானவர் இல்லை. இன்னைக்கு கூட சர்ச்சுக்கு சிம்பிளான காரியங்களை நீங்க எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டு வரலாம். அவர் சொல்லுகிறார், உன் நினைவுபடி என் நினைவில் இல்லை மகளே, உன் நினைவுபடி என் நினைவு இல்லை மகனே, உனக்கு உயர்ந்ததா நான் செய்வேன், மகிமையாய் செய்வேன், ஆச்சரியமாய் செய்வேன், அதிசயமாய் செய்வேன். நீ நம்ப ஆண்டவரை, நீ நம்பி பற்றி கொள்ளு. அவர் நினைவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கனம் பொருந்தியவளாய் ஆண்டவர் உங்களை வைப்பார். ஹல்லேலூயா. இன்று கூட சொல்லுகிறேன், வாழ்க்கை அப்படிதான். ரொம்ப அற்பமா ஆரம்பிச்சேன், ரொம்ப சிம்பிளா ஆரம்பிச்சேன், ஒன்று இல்லாத வனாந்தரத்தில் ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது கனம் பொருந்திய வாழ்க்கை, கனம் பொருந்திய வாழ்க்கை. அந்த கனம் பொருந்திய வாழ்க்கை உங்க யாவருக்கும் அவர் கொடுப்பார். உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பார், உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்களை கைவிடுகிற தேவன் இல்லை. இன்றைக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என் நினைவுக்குள்ளாக நீ வந்துடு, என் வழியை நீ தெரிஞ்சுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உயர்ந்தவர்களா இருக்கிறது தவிர அது தாழ்ந்து போகிறதா இல்லை. இன்று கூட சொல்லுகிறேன், நீங்க நினைக்கலாம் வாடகை வீட்டிலே இருந்தா போதும் அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். பைக்ல போனா போதும் நீங்க நினைக்கலாம், ஆனா காரை உங்களுக்காக வைத்திருக்கிறார். 10,000 சேலரி வாங்கினா போதும் நீங்க நினைக்கலாம், இல்ல 50,000 சேலரி வாங்குற அளவுக்கு உங்களை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் நீங்க இன்றைக்கு அறியாம இருக்கலாம், ஆனால் தேவனால எல்லாமே கூடும், அவரால் ஆகும். ஏனென்றால் இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடந்தது, இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடந்தது. ரொம்ப சிம்பிளா ஆரம்பிச்சேன் நானும் பாஸ்டரும். ஆனா இது இருந்தா போதும், இது இருந்தா போதும், இது இப்படி இருந்தா போதும், இவ்வளவு இருந்தா போதெல்லாம் நினைச்சோம். ஆனா நாங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் இது எல்லாவற்றையும் அதிகமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாங்க ஸ்டார்டிங் எங்க ஃபேமிலி ஆரம்பிக்கும் பொழுது தெரியுமா, 1250 தான் எங்களோட ரெண்ட். நாங்க எங்க லைஃப் ஆரம்பிக்கும் போது 2000ல அதுதான் எங்களோட ரெண்ட். அப்போ ஒரு இடத்துக்கு நான் ஜெப கூட்டத்துக்கு போவேன் எப்பொழுதுமே. அங்க எதிர்க்க ஒரு அழகான ஒரு ஃபிளாட்ஸ் ஒன்று இருந்தது. அப்போ எவ்வளவு தெரியுமா அது வாடகை? வெறும் 3500 ரூபாய், ஜஸ்ட் 3500. அப்போ நான் யோசிச்சேன், என்ன யோசிச்சேன்னா, நம்மளாலலாம் இந்த ஃபிளாட் உள்ள போய் கொடுத்துன்னு இருக்க முடியுமா?
நான் கொடுக்குற வாடகையே 1250 ரூபாய் தான். ஆனால் 3500 ரூபாய்க்கு எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லி நான் சிந்திச்சேன். எப்படி அந்த சபையுள்ள உட்காந்து நான் தேவனை ஆராதிச்சு துதிச்சு தேவனோட வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்ப ஃபேத்தாக இருப்பேன். ஆனாலும் அது என்னோட ஆரம்ப காலங்களில் இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அந்த சர்ச்ல இருந்து அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா அந்த ஃப்ளாட்ஸ் தெரியும். ஆனால் தேவன் அதிசயமானவர், அதிசயமானவர். ஒரு 2 மாசம் தான் இருக்கும். நான் யோசித்து 3ஆவது மாசம் ஆண்டவர் கொண்டு போய் அந்த ஃப்ளாட்ல என்ன வச்சுட்டாரு. கரங்களை தட்டுவோங்களேன். நம்ம ரொம்ப சிம்பிளா நினைக்கலாம். ஹல்லேலூயா. அங்க இருந்தே தேவனை துதிச்சு, நன்றி ஆண்டவரே, இதை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கு எவ்வளோ அதிகமா ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஃப்ளாட்டு. நான் இருந்தது ஒரு சின்ன வீடு, ஆனா என்னை கொண்டு போனது விசாலத்துல கொண்டு போய் வச்சாரு. அப்போ நான் என்ன பண்ணேன்? அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். நன்றி செலுத்தி நன்றி ஆண்டவரை நல்லா துதிப்போம். நானும் பாஸ்டரும் அந்த வீட்டில் காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி ஜெபம் பண்ணுவோம். திருப்பி ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் ஆஃபீஸ் போவார். திருப்பி அவர் ஆஃபீஸுக்கு அமிச்சிட்டு நான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். இப்படியே எங்கள் ஜெப வாழ்க்கை இருக்க இருக்க அதிகரிக்க ஆண்டவர் 3 வருஷம் தான் அந்த ஃப்ளாட்ல குடியிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அங்கிருந்து டைரக்டா சொந்த வீடு தான். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. நான் திருமணம் பண்ணும் பொழுது என்னோட சிந்தனை ரொம்ப பெருசா உயர்ந்ததெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் என் மேல வைத்த நினைவு பெரிதாய் வச்சிருந்தாங்க. அவர் நினைவு பெரிதாய் உயர்ந்ததா இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், உங்க எல்லாருக்குமே அவர் உயர்ந்த நினைவை தான் அவர் வச்சிருக்கிறாரு. தயவு செய்து அவரோட நினைவுக்குள்ளாக வந்துருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சித்தம் போல என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவர் சித்தம் போல நடத்தும் போது அது பர்ஃபெக்ட் டைரக்ஷனா இருக்கும். அது பர்ஃபெக்ட் டைரக்ஷனா இருக்கும். நம்மளே தப்பு பண்ணோம்னு நினைச்சா கூட பரிசுத்த ஆவியானோட ஐக்கியத்துல நம்ம இருக்கும் பொழுது அந்த டைரக்ஷனை மாற்றுவார், அந்த டைரக்ஷனை திருப்புவார். அப்படி போவாத, அப்படி செய்யாத, இதை பண்ணாத, இது வேண்டாம், இது வேணும், இது எல்லாமே அவர் சொல்லி தருகிறவரா இருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா நம்மளோட நினைவும் அவரோட நினைவும் மர்ஜ் ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளோட நினைவும் அவரோட நினைவும் மர்ஜ் ஆகணும். அப்படின்னா அவரோட சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ இது எல்லாமே இந்த உலகத்துக்குரிய மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் எல்லாமற்றுமே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அவர் சொல்லிட்டார், நான் இன்னைக்கு உயர்ந்த நினைவை வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசித்து விரும்பணும். முதலாவது இது நடக்குமா நடக்காதெல்லாம் யோசிக்க கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாதத்தை குறித்து, தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு, யார் ஒருவனுக்கோ ஒருத்திக்கோ அது தூரமாய் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை விரும்பும் பொழுது அது அவனுக்கு சமீபமாய் வரும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேனால், இதுவரையும் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுவாரானால் அதை விரும்பி விசுவாசிங்க. அதை விரும்பி விசுவாசிங்க. Your situations may be just opposite to it. அது ஆப்போசிட்டா இருக்கும். அதை பார்க்காதீங்க, ஆண்டோட வார்த்தையை பாருங்க. நீங்க சொன்னீங்கல்ல ஆண்டவரே, நீங்க செய்வீங்க, நீங்க நடத்துவீங்க, நீங்க நிச்சயமா எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்கன்னு நீங்க நம்புங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறார். 24 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாஸ்டர், இன்னைக்கு பாஸ்டராக இருக்கிறார். ஆனால் திருமணமான புதுசுல he was a chain smokerன்னு சொல்லணும், occasional drinkerன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் அப்படிதான் பாஸ்டரோட லைஃப் இருந்தது. ஆனால் கர்த்தரோட பிரதான கிருபையினால நம்ம விசுவாசிக்கும் பொழுது உண்மையிலேயே கர்த்தரை நான் முழு மனதாய் விசுவாசித்தேன். அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு என்னோட இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி என் மனைவியோட ஜெபம் எப்போதுமே சொல்லுவார், நம்ம ஜெபிக்கிறத காட்டில் அதிகமாக விசுவாசிக்கணும், ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று. உண்மையிலே நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான சாட்சி பின்னாடி இருக்கு, சாட்சி பின்னாடி இருக்கு. சான்ஸே இல்லை அந்த ஹேபிட்ஸ் அவர் விடுறதுக்கு. ஆனால் கர்த்தரால கூடும், தேவனால கூடும். நம்மளை மாற்றுவதற்கு, நம்ம சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு, நம்ம கணவரை மாற்றுவதற்கு, நம்ம பிள்ளைங்களை மாற்றுவதற்கு தேவனால கூடும். அவரு நினைச்சார்னா எல்லாவற்றையும் மாற்றக்கூடும். உங்களோட நினைவை முதல்ல அவரோட நினைவோட மர்ஜ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஏனென்றால் மார்க் 9:23 இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. அல்லேலூயா.
இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மனது இறங்குவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன், உன் எல்லைகளை ஹல்லேலூயா உன் எல்லைகளை பெரிதாக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க எல்லைகளை பெரிதாக்குறவர் தான் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். என் சூழ்நிலை மாறிடுச்சு, நான் குறுகின வாழ்க்கைக்குள்ளாக வந்துட்டேனே, இனி என்ன செய்ய போறேன் என்று யாருமே திகைத்து நிற்காதீங்க. கர்த்தர் உங்க எல்லைகளை பெருக செய்து, உங்க எல்லைகளை ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, உங்களை வழிநடத்தி செல்ல அவரால் ஆகும். அவரால் ஆகும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நம்புங்க. ஏனென்றால் வேதத்தில் நம்ம ஈசாக்கை பார்க்கிறோம். அப்போ அவ எப்போ விதைத்தான்? when there was a famine. hallelujah. எப்போ விதைத்தான்? பஞ்ச காலத்துல அவன் விதைச்சான். அந்த பஞ்ச காலத்துல அவனை விதைச்ச அவனை தான் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்து அவனை கனப்படுத்தி வர வர விருத்தி அடைய செய்து மகா பெரியவனை ஆக்கி அவனை வாழ வைத்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் ஒன்று செய்தான். என்னன்னா, அவன் பஞ்சம் வந்த உடனேயுமே அந்த தேசத்தை விட்டு பெறப்பட்டு போயிடணும்னு சொல்லிட்டு யோசிச்சான். கேரார்ல தங்கி இருந்தவன் எகிப்துக்கு ஓடி போயிடணும்னு நினைச்சான். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அவனோட பேசினார். என்னன்னா, எகிப்துக்கு நீ போகாத, இதே ஊர்ல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் அந்த பஞ்ச காலத்துல விதைத்த அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பணம் பற்றாக்குறை, சேலரி கம்மி, கஷ்டமா இருக்கிறது, இதெல்லாம் சொல்லி ரொம்ப பேர் ஊரை விட்டே போயிடலாமா, அடுத்தது என்ன செய்யறதுன்றது தெரியாமலாம் நிறைய பேர் யோசிக்கலாம். இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், உன் குடும்பத்துல எவ்வளவு பெரிய பஞ்சமா இருந்தாலும் சரி, நீ கர்த்தரை தேடு. ஹல்லேலூயா. பஞ்சத்திலேயே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வழி நடத்துவார், உன்னை அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அவனை அதிசயமாய் அந்த தேசத்துல நடத்தினார். ஹல்லேலூயா. போயிடலாமா, அவன் ஃபாரின் போயிடலாமா, ஏதாவது எகிப்துக்கு ஓடிடலாமான்னு நான் நினைச்சான். ஆனா இல்ல, இருந்த தேசத்திலே கேராரிலே இருன்னு ஆண்டவர் சொன்னாரு. வெறும் ஆண்டவரோட வார்த்தையை மட்டும் நம்பினான். கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். 1 மடங்கு 2 மடங்கு இல்லைங்க, 100 மடங்கு. அப்ப எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கும். இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் நம்மளோட வாழ்க்கையில சில இழப்புகளை சந்திக்கிறோம். அந்த இழப்பை சந்திக்கும் போது நம்மளால, அந்த ஏமாற்றத்தை சந்திக்கும் பொழுது நம்மளால நம்ம இருதயத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு விதமான கசப்பு வந்துடுது. எப்படின்னா, ஆண்டவர்கிட்டயே கசப்பு வந்துடுது. வருதா இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம நல்லா வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம ஆண்டவரோடையே இருக்கிறோம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், கஷ்டப்படுறோம், எல்லாம் உண்மையா இருக்கிறோம், எல்லா சூழ்நிலை கடந்து போகிறோம். ஆனா சில வேளையில சில காரியத்தை நம்ம இழந்துடுறோம். பணமா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், நபரா இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். ஆனா இழந்துடுறோம். அது இழக்கும் போது அந்த இழப்பை நம்மளால தாங்கிக் கொள்ள முடியறதே இல்லை. தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பாய் கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆபிரகாமின் தேவன் உங்களோட பேசுகிறவரா இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 15:7. பின்னும் அவர் ஆபிரகாமை நோக்கி, எஸ் ஆமென், அவர் என்ன சொல்றாருன்னா, தேசத்தை உனக்கு கொடுப்பதற்காக, தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுப்பதற்காக அந்த சின்ன பட்டணத்திலிருந்து உன்னை கொண்டு வந்தேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தை புரிஞ்சுக்கொள்ள இந்த கால வேளையில, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்காத. அவன் பட்டணத்தை இழந்ததுனாலதான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க கிருபை பாராட்டினார். அந்த பட்டண இழப்பு எதற்காகனா, உன்னை பெரிய தேசத்துல கொண்டு போய் வைப்பதற்கு. ஹல்லேலூயா. பெரிதான காரியத்தை செய்யறதுக்காக தான் அந்த சின்ன காரியத்தை உன் வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்துட்டார். ஹல்லேலூயா. அது தேவை இல்லை என்று தேவன் நினைச்சிட்டார். ஹல்லேலூயா. உனக்கு அது பிரியமா இருக்கலாம், உனக்கு அது சந்தோஷமா இருக்கலாம், உனக்கு அது எப்படி சொல்றதுன்னா பெரிய பொக்கிஷமாய் தெரியலாம். ஆனா நீ அதை குறித்து அதை இழந்ததுனால கேள்வி கேட்கலாம். ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன், அதை எடுத்துக்கொண்டார் என்றால் உன்னை இன்னும் மேன்மையாய் உயர்த்தி உயர்ந்த ஸ்தலத்துல உன்னை வைப்பதற்காக ஆண்டவரை உன்னை நடத்துகிற பாதை அது. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிற பாதை, கர்த்தர் நடத்துகிற பாதையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் எப்போதுமே. ஹல்லேலூயா.
தேவன் உனக்கு மேலானதை கொடுக்கும்படியாய் இந்த இழப்பை உனக்கு அனுமதித்தார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதை வேணாலும் நம்ம இழந்து போயிருக்கலாம், அதை விட உயர்வானது ஆண்டவர் உனக்கு கொடுக்க போறான்னு விசுவாசிங்க. 2 மீன் 5 அப்போ அந்த திரளான ஜனங்களுக்கு பெரிய இழப்பாக தான் இருந்தது. எப்படின்னா 2 மீன் 5 அப்பத்தை வச்சு பல லட்சம் ஜனங்களுக்கு, பல ஆயிரம் ஜனங்களுக்கு எப்படி போஷிக்க முடியும்? ஆனால் கர்த்தர் இடத்துல அது போகும்பொழுது அது ஆசீர்வதிக்கப்பட்டு அது பெருக செய்தது. ஹல்லேலூயா. அது ஆசீர்வதிக்கப்பட்டு பெருக செய்தது. பெருகினபடினால் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்திரீகள், பிள்ளைகள் என்று சொல்லி அங்க ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. இழப்பு இருந்தாலும் தேவனுடைய கரத்துல காரியங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, ஆபிரகாம் கூட தான் இஸ்மவேல் தான் அவருக்கு முதல் குழந்தை. அப்படிதானே? அப்படிதானே? இஸ்மவேல் தான் அவருக்கு முதல் குழந்தையா இருந்தது. ஹல்லேலூயா. 13 வருஷம் அந்த குழந்தையோட சந்தோஷமா வாழறாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஈசாக்கு பிறக்கிறான். ஆனா தேவன் தாமே இஸ்மவேல எழுந்து போக வேண்டிய சூழ்நிலை ஆபிரகாமுக்கு வருது. சாரா சொல்றான், இதுக்கு மேல இருக்கக்கூடாது, நம்ம பிள்ளைக்கும் அவனுக்கும் கிளாஷ் ஆகுது, அதனால அவனை டோட்டலா அவங்க ஆகாரியும் இஸ்மவேலையும் துரத்திடணும்னு முடிவு பண்றா. அப்ப அவர் மன கசந்து வேதனைப்படுறார் ஆபிரகாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ இந்த ஒரு இஸ்மவேலை ஏன் இழக்க வேண்டியதுனா, இந்த இஸ்மவேலை நீ இழந்தாதான் ஹல்லேலூயா ஈசாக்க நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 13 வருஷம் சொந்த பிள்ளை அவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எத்தனை வேதனையா இருந்திருக்கும், எத்தனை வேதனையா இருந்திருக்கும். இன்னைக்கும் சொல்லுகிற சில காரியங்கள், சில விஷயங்கள் நம்மளுக்கு துக்கமாய் இழப்பாய் இருக்கலாம். ஆனால் அது நடந்தது நன்மைக்கு. அது நடந்தது நன்மைக்கு. இனி நடக்க போவது நன்மைக்கு. கர்த்தர் நன்மையாய் காரியங்களை முடிய பண்ணுவார். நீங்க விசுவாசிங்க பிரியமானவர்களே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேதத்துல இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம். யார் என்றால் சவுல். சவுல் ஒரு காணாத போன கழுதையை தேடி போறான் சாதாரணமா. ஆனா ஆண்டவர் அவன் போவதற்கு முன்பாகவே சாமுவேல் அவன் மேல நினைவு வச்சார். எப்படின்னா, சாதாரண மனுஷனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு. அவன் சாதாரணமா காணாத போன கழுதையை தான் தேடி போனான். ஆனா அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது ஆல்ரெடி அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கப்பட்டது என்னன்னா, ராஜாவாக வேண்டிய அபிஷேகம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், நாளைக்கு உங்க வாழ்க்கையில என்ன மேன்மையான வாழ்க்கையை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நீங்க எங்கேயும் அலைந்து தெரிய வேணாம். ஹல்லேலூயா. என்னன்னா, உன் மேல வச்சிருக்க நினைவு உயர்ந்தது. இன்னைக்கு நீங்களே உங்களை ரொம்ப அற்பமா நினைச்சுக்காதீங்க, அற்பமா நினைக்காதீங்க. என்னோட நினைவு உன் மேல உயர்ந்ததா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அற்பமா நினைச்சவங்களாம் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உயர்ந்து வச்சிருக்கிறாரு, மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தான் நம்மளை எப்போதுமே அற்பமா நினைப்போம், சிறியதா காரியங்களை நினைப்போம். ஆனா அவரு நம்மளுக்கு பெரியதாய் வைத்திருக்கிறாரு. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவரை இடைவிடாமல் பின்பற்று, அவரை இடைவிடாமல் விசுவாசி. உன் மோவாபை எடுத்து போட்டு விடு. ஆண்டவர் உன் பட்சமாய் உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல அப்படிதான் நம்ம தாவீதை பார்க்கிறோம் இல்லையா? குடும்பத்துல சொந்த தகப்பனே அவரை மறந்து போனார். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை தேடி வரும்பொழுது 1 சாமுவேல் 16:11 பார்ப்போமானால், தாவீது 8வது பிள்ளை. எத்தனாவது பிள்ளை? 8வது பிள்ளை. சாமுவேல் அபிஷேகம் பண்ண வருகிறார் அவங்க அப்பா வீட்டுக்கு, ஈசாய் வீட்டுக்கு வருகிறார். அப்படி வரும்பொழுது 7 பிள்ளைங்களை கொண்டு வந்து அவர் நிறுத்துறாரு. ஆனா தாவீது மட்டும் கண்ணுக்கே தெரியல. தாவீது லிஸ்ட்லயே இல்ல, ஃபேமிலி லிஸ்ட்லயே. அப்ப சாமுவேலுக்கு ஆண்டவர் உணர்த்தப்பட்டு கேட்கிறான், என்னன்னா, இவ்வளவுதான் பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்ல இன்னும் ஒரு மகன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. எப்படின்னா ரொம்ப அற்பமா எண்ணப்படுகிறது, ரொம்ப அற்பமா. ஃபேமிலியில கூட அப்படிதான் இல்லை. எப்படின்னா, நல்லா சம்பாதிச்சா நம்மளை ரொம்ப நல்ல லெவல்ல வச்சிருப்பாங்க. சம்பாதிக்காம மட்டும் இருந்த, முக்கியமான ஒன்று சொல்றேன், ஜென்ஸுங்களாம் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்களா, நீங்க சம்பாதிக்காம இருந்து பாருங்களேன், வைஃபே மதிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சம்பாதிக்காம மட்டும் இருந்து பாருங்க, வேலைக்கு போகாம இருந்து பாருங்க, ஒரு 2 மாசம் இருந்து பாருங்க. 3வது மாசத்துல இருந்து உங்களுக்கு உங்க மனைவிக்கு ரியாக்ஷன்ஸை பார்க்கணும், வீட்டில் பிரச்சனையை பார்க்கணும். பொறுப்பு இல்லையா உங்களுக்கு? அறிவு இல்லையா? குடும்பம் நடத்தணுமே, வேலைக்கு போனா தானே சம்பளம்.
என்னென்ன பிரச்சனை? டக்வார்லாம் நடக்குதா இல்லையா நிறைய ஃபேமிலியில? நிச்சயமா நடக்கும். நம்ம நல்லா செயலாகி போய் கொண்டு இருக்கும் போது தான் நம்ம நல்லா இருப்போம் லைஃப்ல. பிரச்சனைன்னு வரும்பொழுது செம்ம டக் ஆஃப் நடக்கும் வீட்டில். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இல்லைன்னே சொல்ல முடியாது. திருப்பி நார்மலாக வந்த பிற்பாடு நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவோம் எல்லாம். நல்லா ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நகையை வாங்கி வச்சிடுறாரு, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை கடன் வச்சிடுறாரு. பொறுமையாக இருந்து இருந்து மிஞ்சி போனால் லேடிஸ் ஒரு வருஷம் பேசாமல் இருப்பீங்களா? ஒரு 1 இயர் சும்மா இருப்பீங்க. கடைசியில் அது டோட்டலாக க்ளோஸ் ஆகி அதோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுதுன்னு ஒரு ரெசிப்ட் ஒன்று வரோம் வீட்டுக்கு. ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சது கதை, டோட்டலாகவே முடிஞ்சது கதை. பிரச்சனை தான் குடும்பத்தில். ஹல்லேலூயா. இன்னைக்கும் சொல்கிறேன், யார் வேணா அற்பமாக நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் அற்பமாக இவனை நினைக்கல. யார் முன்பாக வேணா அற்பமாக நினைக்கலாம். முக்கியமாக பாருங்களேன், ஒரு 2 பிள்ளைங்க வீட்டில் வச்சுருந்தோன்னா படிக்காத பிள்ளைங்களை பார்த்தாலே பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காது. படித்த பிள்ளைங்களுக்கு மேலே எப்போதுமே ஒரு அன்பு இருக்கும், ஒரு அக்கறை இருக்கும், எல்லாம் இருக்கும். பிள்ளைங்கன்னா அக்கறை அன்பு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம சொல் பேச்சு கேட்டு கரெக்டாக படித்து எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்காக டிசிப்ளின்டாக வர பிள்ளைங்களுக்கு மட்டும் வேற எப்படி சொன்னால் ஒரு தனி ஒரு இது இருக்கும். குடும்பத்தில் நிறைய நேரத்தில் பார்ஷாலிட்டி இருக்குது பிள்ளைங்க விஷயத்தில். தயவுசெய்து பேரண்ட்ஸ் அப்படி இருக்காதீங்க. நோ பார்ஷாலிட்டிஸ். அல்லேலூயா. நல்லா இருக்கிற பிள்ளைய, நல்லா படிக்கிற பிள்ளைய, நல்லா கீழ்ப்படிதலாக இருக்கிற பிள்ளைங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் ஒழுங்கினமாக இருக்கிற பிள்ளை இது சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது, என்ன சொன்னாலும் இது செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னோடனே அதை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படி தானே நடக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. எல்லார் ஃபேமிலியிலும் நிறைய ஃபேமிலியில் பிள்ளைங்க வச்சுருக்கிறதுலாம் இதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. அற்பமாக பார்க்குறது அந்த பிள்ளைய, அற்பமாக நினைக்கிறது அந்த பிள்ளைய பற்றி இல்லை. அந்த பிள்ளைக்காக தான் அதிகமாக ஜெபம் பண்ணணும், அந்த பிள்ளைக்காக தான் நீங்கள் அதிகமாக பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. அங்கே தாவீது கூட அந்த நிலைமை தான். ஆமாம்மா, ஒருத்தர் இருக்கான் எப்படின்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், சரி கூப்பிடுங்க அவனை. ஆனால் ஆண்டவரோட அபிஷேகம் அவன் மேலே தான் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரோட அபிஷேகம் கர்த்தர் தெரிந்து எடுக்கப்பட்டது தாவீதை மாத்திரம்தான். ஹல்லேலூயா. மற்றவங்க பார்வைக்கு சாதாரணமாக அற்பமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு அது விலையேற பெற்றது, அது விலையேற பெற்றது, அது விலையேற பெற்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது மேல தேவன் வைத்த நினைவு உயர்ந்ததா இருந்தது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவமானப்பட்டானோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு நாள் அப்படிதான் ஒரு வார் நடந்து கொண்டு இருக்குது. என்னன்னா, கோலியாத் எல்லாரையும் அடிச்சு மாத்திரம் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பா கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு தாவீது அனுப்புறாரு அண்ணனுங்களுக்கு. அப்போ சும்மா போய் அந்த பேட்டில் ஃபீல்டில் நிற்கிறான். அப்போ பார்க்குறான். அப்போ அவங்க அண்ணன் சொல்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் ஆடை விட்டுட்டு வந்துட்டு இங்கே என்ன பண்ணுற? இந்த இடத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அற்பமாக பேசுகிறான். கிளம்பு 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 இங்கேருந்து கிளம்புன்றான். ஆனால் ஒரு சோல்ஜர்ஸால, அவங்களால, ஒரு சிப்பாயினால செய்ய முடியாததை அந்த கோலியாத்தை சிறிய தாவீதை வச்சு கர்த்தர் வீழ்த்துவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். சாதாரணமான ஆடு மேய்க்கிறவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினார், ராஜாவாய் மாற்றினார். இன்னைக்கு நம்மளோட நிலைமை என்னன்னு ஒருத்தருக்குமே தெரியாதுங்க. நாளைக்கு என்ன செய்ய போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு அவர் என்ன ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறாரு, அவர் உங்க மேல என்ன நினைவு வைத்திருக்கிறார், உங்களை எப்படி வாழ்க்கையில கொண்டு போய் நிறுத்த போறாரு உங்களுக்கு இன்றைக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு நன்றாவே தெரியும். ஹல்லேலூயா. எந்த கண்கள் அவனை அற்பமாய் பார்த்ததோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை மேன்மையாய் வைத்தார். தேவன் மேன்மையாய் வைத்தார். உங்களை மேன்மையாய் எந்த கண்கள் அற்பமாய் பார்க்கிறதோ, இது உங்களால முடியாது, உங்களால இது செய்ய முடியாது என்று சொல்லுகிற காரியங்களை உங்களை கொண்டே கர்த்தர் செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். இது உங்களால செய்யவே முடியாதுன்னு கூட நினைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். ஆனா உங்களை கொண்டு கர்த்தர் அதை செய்வார். உங்களை மேன்மை பாராட்டுவார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அவமானமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, முடியாத சூழ்நிலை கூட இருந்தா கூட கர்த்தர் உங்களை கொண்டு காரியங்களை செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இன்றைக்கு உங்களை அற்பமா எண்ணாதீங்க. நியாயாதிபதிகள் 11 நம்ம பார்ப்போமானால், எப்தா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யார் என்றால் ஒரு பரஸ்திரீக்கு பிறக்கப்பட்ட மகன். அதனால கனவீனப்பட்ட ஒரு சூழ்நிலை அவனுக்கு. அவங்க தகப்பனுக்கு இன்னொரு மனைவியும் இருந்தது, பிள்ளைங்களும் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வளர்ந்து வந்த பிற்பாடு அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லிடுச்சு என்னன்னா, இல்லை
உனக்கு தகப்ப வீட்டில் சுதந்திரம் கிடையாது, ஏன்னா நீ எங்களோடையவன் இல்லை, நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே துரத்தி விடுறாங்க. அப்போ வேதனையோடு துக்கத்தோடு போய் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு வேற வழி இல்லாமல் அவன் தோப் தேசம் என்ற ஒரு தேசத்துக்கு கடந்து போயிடுறான். 4 செவுத்துல வச்சு அவனை அவமானப்படுத்தினாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வீட்டில் கூட அவமானம் இருக்கலாம், நிந்தை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு காலபட்சத்தில் சில நாட்களுக்கு பிற்பாடு அமோன் புத்திரர்கள் அந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும் பொழுது அந்த தேசத்து கீலியா தேசத்து மூப்பர்கள் எல்லாம் போய் இந்த எப்தா கிட்ட தான் நிற்கிறாங்க. அல்லேலூயா. தயவு செய்து திரும்பி இந்த தேசத்துக்கு வந்து இந்த யுத்தத்தை எங்களுக்காக பண்ணு, எங்களுக்கு சேனாதிபதியாய் எங்களுக்கு தலைவனாய் இருந்து இந்த யுத்தத்தை பண்ணி எங்களை காப்பாத்து என்று சொல்லுகிறாங்க. அன்னைக்கு வெக்கப்பட்டு கூனி குறுகி குடும்பத்தை விட்டு போனவன் மறுபடியும் அந்த தேசத்துக்கு சேனாதிபதியாய் தலைவனாய் கர்த்தர் வர வைத்தார். அல்லேலூயா. அவன் மேல கர்த்தர் வைத்த நினைவு பெரிதா இருந்தது. மற்றும் அற்பமா நினைச்சாங்க அவங்க உறவினர், அவங்க சொந்த எல்லாம் அண்ணன் தம்பிங்க எல்லாருமே, சொந்த தம்பிங்க சகோதரங்க எல்லாருமே அவனை அற்பமா நினைச்சாங்க. அவனை வீட்டை விட்டே அமிச்சாங்க. ஆனா மறுபடியும் கர்த்தர் எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? தேசாதிபதியாய் தலைவனாய் கொண்டு வந்தார். அந்த தேசத்தை ஆளக்கூடியவனாய் கொண்டு வந்தார். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களை ஆள பிறந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே ஆள பிறந்திருக்கிறீங்க பிரியமானவர்களே. உங்க சூழ்நிலை நினைச்சு நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவனை எப்படி கனப்படுத்தினார்? நாடி அறிய கனப்படுத்தினாராம். There is a honor for each and every one of you. கர்த்தரை நீங்க நம்புறீங்களா? உன் குடும்பம் உன்னை அவமானப்படுத்துதா, உன் குடும்பம் உன்னை வேதனைப்படுத்துதா, உன் குடும்பம் உன்னை துக்கப்படுத்துதா, ஆனா கர்த்தர் உன்னை ஹானர் பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஹானர் பண்ணுவார். உன்னை ஆண்டவர் மற்றவங்க பேசும்படியா, உன் குடும்பம் உன்னை தப்பா பேசலாம், ஆனா மற்றவங்க உன்னை உயர்ந்து பேசும்படியா கர்த்தர் உன்னை நிறுத்துவார். நீ விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் நீ காண்பாய். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எங்க கனவீன பண்ணப்பட்டாயோ உன் வாழ்க்கையில கர்த்தர் அதே இடத்துல உன்னை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் குடும்பம் உன்னை ஏமாற்றலாம், அவன் குடும்பம் ஏமாற்றுச்சு, ஆனா கர்த்தர் ஏமாற்றல. அவங்க குடும்பம் பார்க்கும்படியாய் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு அவனை திரும்பி கொண்டு வந்தது போல இன்றைக்கும் சொல்லுகிறேன், உங்களை உயர்ந்த இடத்துல வச்சு கர்த்தர் மேன்மையா ஆசீர்வாதமா உங்க காலங்கள் முடிவதற்குள்ளாக உங்க கண்கள் உங்களை மேன்மையாய் வைப்பதும் உங்களை ஆசீர்வதிப்பதும் கர்த்தர் கிருபையாய் நடத்துவதும் உங்கள் சொந்த ஜனங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். விடுதலை தர உங்க மேல அவர் நினைவா இருக்கிறார். பேதுரு அப்போஸ்தலர் 12:3-10 பார்ப்போமானால், ஏரோது அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவனை சிறைச்சாலையில போட்டான். ஹல்லேலூயா. ஆனா தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு ராத்திரி வேளையில அற்புதம் செய்தார். தூதரை அனுப்பி ஹல்லேலூயா அவனை மீட்டு எடுத்து விடுதலை செய்தார். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க. ஒரு ராத்திரியில அவங்கள வெளியே கொண்டு வந்தார் தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சொல்லுகிறேன், விடுதலை இல்லாம கட்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சூழ்நிலைகளும் ஒரு ராத்திரி போதும் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு. ஹல்லேலூயா. ஒரு ராத்திரி போதும் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு. நீங்க நம்புங்க. ஏரோது நினைச்சா இன்னைக்கு சிறைச்சாலையில போட்டு பேதுருவை நாளைக்கு கொண்டுடணும்னு, ஆனா தேவன் நினைச்சார் அதே நைட் அவனை வெளியே கொண்டு வந்து விடுதலை செய்தார். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். அவர் உங்கள் மேல நினைவு பெரிதாய் வைத்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்புங்க. ஆனா ஒன்று, நீங்க செய்ய வேண்டியது உங்க வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் அவருடைய தீர்மானத்திற்கும் அவருடைய நினைவுக்கும் நீங்க ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கடைசியா ஒன்றே ஒன்று சொல்றேன், இதுக்கு ஒப்பு கொடுக்காத போன ஒருவன் வேதத்துல இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் தான் சிம்சோன். தேவன் அவன் மேல ஒரு நினைவை வச்சிருந்தார். ஹல்லேலூயா. என்னவென்றால் நியாயாதிபதி 13வது அதிகாரத்துல தான் அவன் வாழ்க்கையை தொடங்கப்படுது. ஹல்லேலூயா. சிம்சோனின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் மேல வச்ச நினைவு என்னவென்றால் நம்பிக்கை. கர்த்தர் நம்பிக்கை வைத்தார் அவன் மேல. ஹல்லேலூயா. என்னவென்றால் அவன் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று தேவன் நம்பினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் பிறப்பே ஒரு அதிசயமானது. ஹல்லேலூயா. அவனுக்கு சில கண்டிஷன்ஸோட தான் அவன் தாய்க்கு அவனை கொடுத்தார், கர்ப்பத்துல உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அந்த நசரேயன் விரதம்னா அவன் எப்படின்னா அவனை தீட்டுப்படுத்தக்கூடாது, பாவத்துல ஈடுபடக்கூடாது, தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்து தம் ஜனங்களை மீட்டெடுக்க. ஹல்லேலூயா.
ஆனால் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தானா தெரியுமா? பயங்கரமான பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. நம்மளுக்கு கூட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. என்ன சொல்லுங்க? நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னு சொல்லுங்க? அபிஷேகம். அபிஷேகம். நீ பரிசுத்தம் உள்ளவனாய், பரிசுத்தம் உள்ளவளாய் இருந்து அபிஷேகம் நிறைந்தவர்களாய் நீங்க காணப்படும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் என்ன உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காதே போகும். நீங்க அபிஷேகத்துல எப்போதுமே நீங்க தனிமையில் இருக்கும் போது கூட, நீங்க ஒரு வேலை செய்யும் கூட, நான் ஸ்திரீங்களுக்கும் சொல்றேன், சகோதரனுக்கும் சொல்றேன், அபிஷேகத்திலே நிறைந்து இருக்கிறவர்களா இருங்களேன். இவனுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. ஹல்லேலூயா. நஸ்ரேயன் விரோதம் உள்ளவன் அவன். ஹல்லேலூயா. ஆனால் அவன் என்ன செய்தார்? கெடுத்து கொண்டான். அவனை பராக்கிரமசாலியாய் வைத்தார். அவனை ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தர் வைத்தார். அவரோட திட்டம் வேற, அவரோட நினைவு வேற, அது உயர்ந்ததா இருந்தது. ஹல்லேலூயா. வெறும் ஒரே ஒரு கழுத தாடையை வச்சு 1000 பேரை கொன்று போட்டான். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு ஸ்திரீ ஒரு வேசிக்கிட்ட மாட்டிக்கொண்டு அவன் மரித்து போனான். அவன் முடிவோ ஏனென்றால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை வாழாத அவன் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவனை தீட்டுப்படுத்தி கொண்டபடினால் அவன் மரித்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஹல்லேலூயா. கனவீனமான ஒரு வாழ்க்கை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுதான் சொன்னேன். எப்படின்னா, ஆண்டவருக்கு சாட்சியா வாழுங்கன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. சிம்சோன் ஆண்டவருக்கு சாட்சியா வாழல. எப்படின்னா, his ways was wrong. அவன் வழி தவறு, அவன் பாதை தவறு, அவன் சிந்தனை தவறு, அவன் நினைவு தவறு. ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு உயர்ந்த நினைவை வச்சிருந்தாரு. ஆனா அவன் கேவலமான பாவப்பட்ட தீட்டுப்பட்ட வாழ்க்கையும் நினைவும் அவனை அழித்து போட்டது. ஹல்லேலூயா. கடைசியா அந்த டலீலா கிட்ட மாட்டிக்கணும்னு இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பிசாசு கிட்ட மாட்டிக்காதீங்க யாரும். ஹல்லேலூயா. பிசாசு கிட்ட மாட்டிக்காதீங்க. ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ண வச்சதுக்கு எதுக்கு தெரியுமா? பரிசுத்த ஜீவியம் வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. அதை கெடுத்துக்கொள்ள கூடாது. முதலாவது உண்மையாய் வாழ்வதற்கு அவருக்கு. ஹல்லேலூயா. அதை கெடுத்துக்கொள்ள கூடாது. நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம கெடுத்துக்க கூடாது. ஹல்லேலூயா. அதை நம்ம கெடுத்து கொண்டோம்னா, அபிஷேகம் பண்ணின பிற்பாடு, தேவனோட உடன்படிக்கைக்குள்ளாக வந்த பிற்பாடு, பழைய பாவங்கள் பழைய காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு கேடா முடியும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுக்கு கேடாய் முடியும். ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் அது கேடாய் முடியும். அன்னைக்கு சிம்சோனுக்கு அது கேடாய் முடிந்தது. ஹல்லேலூயா. அவன் நினைச்சு கூட பார்க்கல. எப்படியாப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் வைத்திருந்தார். ஆனா அவன் தீட்டுப்படுத்தி அவனை தீட்டுப்படக்கூடாது. அந்த நஸ்ரேன் விரோதம் என்றால் தீட்டுப்படக்கூடாது. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் அதுல சிறந்தவனா இருந்த அவன் தீட்டுப்பட்டான். ஹல்லேலூயா. சிந்தனை தப்பு, வழி தப்பு, எல்லாம் தப்பு. டோட்டலா வாழ்க்கையே தப்பா போயிடுச்சு. அதுதான் சொல்றேன், நோ டபுள் பர்சனாலிட்டிஸ். ஒரு பக்கம் ஆண்டவருக்காக வாழுறது, இன்னொரு பக்கம் நம்ம இஷ்டம் போல, அவன் இஷ்டம் போல வாழ்ந்தான். அதுவும் அவன் இஷ்டம் போல பாவம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தான். நம்ம அப்படி வாழக்கூடாது பிரியமானவர்களே. இன்னைக்கு அதை தான் சொல்றாரு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல என்று சொல்றார். Come into his ways, come into his thoughts. Today saturate yourself, search yourself. இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு பிரியமா ஒரு நினைவுக்குள்ளாக வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் உங்களுக்கு நினைவை எப்படி வைத்திருக்கிறார்? உயர்ந்ததாய் வைத்திருக்கிறார். கடைசியாய் வாசிக்க கேட்போம். ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவு. ஆமென். 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 நல்லா கேளுங்க. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, தம் ஜனங்களான உங்களை அவர் அப்படிதான் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படிதான் உயர்ந்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படிதான் உங்களை எல்லாவற்றிலும் தூக்கி எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏனென்றால் தம் ஜனமான உங்களை அதிகமாய் அவர் நேசிக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் நேசிக்கிற ஆண்டவரே, உங்களை நான் நேசிக்கிற ஆண்டவரன் உங்களை வாய் சொல்லலாம். வாழ்க்கை சொல்லுதா? வாழ்க்கை சொல்லுதா? வாழ்க்கை சொல்லுதா? அவரை நீங்க நேசிக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கை பேசணும். உங்க வாய் பேசக்கூடாது, உங்க வாழ்க்கை பேசணும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்.
அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம, அவருக்குள்ளாக உடன்படிக்கை செய்யப்பட்ட நம்ம, அவருடைய சாயலாய் நம்ம வாழ வேணும், அவரோட எக்ஸாம்பிளரியா நம்ம வாழ வேணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர் நம்ம மேல வைத்த நினைவுகள் உயர்ந்ததாய் கிரியை செய்யப்படும். Just listen to the voice of God. நம்ம இஷ்டப்படி அல்ல, அவர் சித்தத்தின்படி வாழ கடவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அழகாய் பேசினீர் ஆண்டவரே. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவாய் உயர்ந்ததாய் இருக்கிறதோ அப்படியே என் நினைவுகளும் என் வழிகளும் உங்கள் மேல் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அவரோட நினைவுக்குள்ளாக, அவரோட வழிகளுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது, உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் மகிமையில் உங்கள் வாழ்க்கை கொண்டு போய் நிறுத்துவார். மகிமையில நிறுத்துவார். இன்றைக்கு அற்பமாய் காணப்படலாம், இன்னைக்கு வனாந்தரமாய் காணப்படலாம், இன்னைக்கு சூழ்நிலையே இல்லாத காணப்படலாம். இதுவரைக்கும் நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழாமல் இருக்கலாம். இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடு. டபுள் பர்சனாலிட்டிஸ் கர்த்தருக்கு பிரியமானதல்ல. You should have a single personality. தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை. மனுஷனுங்க சாட்சி சொல்ல வேணாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதுலயும் உலகத்திற்கு சாட்சியாய் வாழுங்கன்னு. ரெட்டு வேஷம் போடக்கூடாது. உலகத்துக்கு சாட்சியா வாழுறேன், ரகசியமா வேற ஒரு வாழ்க்கை வாழுறேன், ரகசியமா வேற ஒரு சிந்தனையில போகிறேன், ரகசியமா வேற ஒரு வாழ்க்கையில போகிறேன். யார் என்ன செய்ய முடியும்? யார் என்ன கேட்க முடியும்? எல்லாம் கரெக்டா நடக்கிறது. நோ, சிம்சனுக்கு எல்லாம் தப்பா முடிஞ்சது. ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு எல்லாம் தப்பா முடிஞ்சது. அவனோட தப்பான வழி, தப்பான சிந்தனை, தப்பான பாவம் தீட்டுப்படுத்தி கொண்டது எல்லாம் ஹல்லேலூயா தவறாய் முடிஞ்சது நம்ம வாழ்க்கை. இன்றைக்கு உங்க வாழ்க்கை கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துரு. மன்னிப்பு கேட்டுடுங்க ஆண்டவர் கிட்ட. பிரியமில்லாத ஒவ்வொரு காரியங்களும் மன்னிங்க ஆண்டவரே. என் நினைவுகள் ரொம்ப மோசமானதா இருந்தது ஆண்டவரே. ஆனா நீங்க என் மேல வச்சிருக்கிற நினைவுகளும் வழிகளும் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது ஆண்டவரே. அது இத்தனை நாள் நான் தெரியாம இருந்துட்டு, இன்னைக்கு இந்த கால வேளையில என்னோட நீங்க பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. என்னோட பேசியிருக்கிறீங்க. தாழ்மை கொள் ரூத்தை போல, தாழ்மை கொள். ஹல்லேலூயா. sacrifice. God's children's lifeனா என்ன தெரியுமா? sacrifice, தியாகம். நம்மளுக்குள்ளாக இருக்கிற ஒரு தியாகம் இருக்கணும். எதிர்பார்ப்பு, ஆசை இதெல்லாம் இருக்கலாம். அந்த ஆசை, எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தருக்கு முரண்பாடா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். தேவ ஜனமே, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் இதோ உம்முடைய ஜனங்களுக்கு பேச வேண்டிய அத்தனை காரியங்களும் நீர் கற்பித்து கொடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இவர்கள் மேல நீங்க வைத்திருக்கிற நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது. அந்த உயர்ந்த வாழ்க்கைக்குள்ளாக இவர்கள் பிரவேசிக்க, அந்த உயர்ந்த நிலையை இவர்கள் பெற்றுக்கொள்ள இன்னைக்கு தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய், அவர்களை மாற்றிக்கொள்ளும்படியாய், அவர்களுக்கு உணர்வுள்ள ஆவியை வைக்கும்படியாய் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பாரத்தோடு ஜெபிக்கிறேன். சபையர்க்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் கை நழுவி விட்டு விடாதபடி, அவர்களுக்கு இஷ்டம் போல, அவர்கள் சித்தம் போல நடந்து கொண்டு அதை கை நழுவி விட்டு விடாதபடி அவர்களுக்கு உணர்வுள்ள ஆவியை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களை அதிகமாய் நேசிக்கிறீர். அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அவர்கள் ஒவ்வொரு மீதும் நோக்கமாய் இருக்கிறீர். அந்த நோக்கத்தை தெரிந்து கொண்டு நடக்க உதவி செய்வீராக. பிசாசானவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையை இதுக்கு விரோதமாய் கொண்டு வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில அதை எதிர்த்து நிற்க ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பெலனும் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. அவர்கள் மேல வைத்திருக்கிற நினைவு உயர்ந்ததா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு அது உயர்ந்ததா இருக்கிறது என்று நீங்க சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. வந்த யாவரையும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜெபத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.